பமுகம் பாட்டி வீரன் தமிழ் வானில் உடாக்குறவர்களின் இணையவரது குடும்பம் வலயம் நாட்டு தோப்படும் நகுலாத்வனானவர்கள் நேரம் 10 மணி 8 நிமிடங்கள். இனிய உழப்பாளத்தின் நல்வாழ்த்துக்களை கூறியபடி வணக்கம் பாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். வணக்கம். அதே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உறவுகளுக்கும் கூற விரும்புகிறேன். வாணி, நீங்க நலமா இருக்கிறீங்களா? உற்சாகம். நீங்க? ஆமாம், அதே உற்சாகமாக இருக்கின்றேன். அனைவருக்கும் இனிதான காலை உற்சாகமான வணக்கம். மிக அழகாக, அதாவது சூரிய பகவானின் கதிரின் வீச்சு மிக பிரகாசமாக இருக்கின்ற ஒரு காலை சூழலில் இணைந்திருக்கின்றோம். வியர்வை நிலத்தில் சிந்த உழைக்கும் அந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்று பாமுகமும் உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் மாதமாக இன்றைய மாதம் இருக்கின்றது. அந்த வகையிலேயே அந்த உழைப்புக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த இன்றைய நாளில மிக பிரபல்யமாக பேசப்படுற உண்டு. அது நெற்றி வியர்வை சிந்தி உழைத்த உழைப்பாளிகளுக்கு 8 மணி நேர வேலை கிடைத்தது இன்றைய நாள் தான். அதனால் இந்த உழைப்பாளர் தினத்தை போற்றுவார்கள். முதல் ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டது அமெரிக்காவின் புளோரிடா நகரில. அதில மக்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள் கூடித்தான் இந்த தீர்மானம் உலக நாடு எடுக்க வேண்டிய நிலைக்கு உருவானது. ஆகவே 8 மணி நேர வேலையை கொண்டு வந்த முதல் ஒரு மே தினம் ஒன்று, அந்த கொண்டு வந்த நாளாக இந்த மே தினம் ஒன்றை நாங்கள் சொல்லுவோம். 19ஆம் நூற்றாண்டில இந்த தொழில் புரட்சி ஏற்பட்டது. அப்ப 18-20 மணி நேர வேலைகள் செய்தார்கள். ஆகவே அந்த உழைப்பாளிகள் அனைவருக்கும் இன்றைய நாள் சமர்ப்பணமாக ஆகட்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கு செல்லுகிறோம். இன்றும் அந்த உழைப்பாளர் தினத்துக்காக உழைப்பு, அதாவது ஆணும் பெண்ணும் குடும்பத்தில வேலை செய்யும் போது என்ன மகிழ்வை காணுகிறார்கள், அதே நேரம் என்ன தீமை என்று ஒரு பக்கம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இப்ப பாடசாலைகள் 2:30 அல்லது 3 மணி மட்டும்தான் பாடசாலைகள் இயங்குகின்றன. இப்பொழுது அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள், இன்னும் 4:30 மணிக்கு அந்த பாடசாலைகளை நீட்டலாம் என்று. அது படிப்பு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பிரித்தானியாவிலும் அந்த நிலை இருக்கிறதாக அறிகின்றேன். ஏனைய ஐரோப்பிய நாடுகளில இப்பொழுது ஒரு கலந்தாய்வு செய்கிறார்கள். காரணம் என்னென்றால் 3:30 மணிக்கு அம்மா வந்து கூட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. 4:30 மணிக்கு பிறகுதான் வேலையால வர வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டும் அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய தேவை இருப்பதனால் இப்ப ஆசிரியர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை, 1 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டிய நிலை வரப்போகிறது எதிர்வருங்காலங்களில் என்ற ஒரு நிலையையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய குடும்ப குவலம் என்ன தலைப்பு எடுத்திருக்கிறது என்றால், அதாவது இன்றைய உழைப்பும் சிக்கல்களும். இப்ப நாங்கள் கணவன் மனைவி இருவரும் உழைப்பதனால் ஏற்படுகின்ற குடும்ப சிக்கல் உண்மையிலேயே பம்பரமாக இந்த இளையோர்கள் சுழல்வதை பார்க்கின்றோம். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கணவன் வேலைக்கு போறார், மனைவி வேலைக்கு போறார், 5 மணிக்கு வர, குழந்தைகள் எடுக்க முடியாத சூழல். பெற்றோர்கள் கிட்ட இருந்தால் ஏதாவது உதவி செய்யலாம். அதுவும் மூத்த பெற்றோர்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் நான் போய் கிண்ட கார்டன்ல தூக்க முடியுமா, எனக்கு எத்தனை வேலைகள் எத்தனை பொழுதுபோக்குகள் இருக்கிறது, அப்படி அவதைப்படுற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அப்ப இப்படி பார்க்க இப்படி ஒரு கடின உழைப்புக்குள்ள அவர்கள் உணர்கிறார்கள் என்றது எங்களுக்கு தெரிகிறது தான். இப்ப ஆணும் பெண்ணும் வேலை செய்யும் போது ஏற்படுற சிக்கல்கள் என்னன்றதான் உங்களை கேட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் ஒவ்வொரு தரம் பேசிக்கொள்ளலாம். உங்களோட அனுபவத்தையும் இப்ப பிள்ளைகள் யதார்த்தமாக இளையோர்களின் அனுபவத்தையும் பேசிக்கொள்ளலாம். நான் இந்த தலைப்பு எடுத்ததுக்கான காரணத்தை பின்னால் உங்களுக்கு கூறுகிறேன். அந்த இளையோர்கள் பட்ட வாடையும் அவர்கள் சொல்லுற வார்த்தைகளையும் கேட்கும் போது இப்படி கடின உழைப்பு மனித வாழ்க்கையில் தேவையா என்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள் உருவாகிறது. ஆகவே உங்களுடைய அனுபவ கருத்துகளோட நான் இந்த நிகழ்ச்சியை நகர்த்த இருக்கிறேன். எனவே வாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யார் முதலாவதாக இணைய போறீர்கள்? நீங்கள் எல்லாரும் நிக்கிறபடியா உங்கள யார் முதல் வர போறீர்கள் என்று பாருங்கள். வணக்கம். என்ன அமைதியாகவே இருக்கிறீர்கள்? ஜியாக்கா வாங்கோவன். வணக்கம். வணக்கம் கலைவாணி மோகன், நவராசிவநாதன். தலைப்பு நல்ல தலைப்புத்தான். என்றாலும் நாங்கள் படிக்கிற காலத்துல காலம் 8 மணிக்கு போய் 12 மணி மட்டும் படிச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் 1 மணிக்கு போய் அப்புறம் 4 மணி மட்டும்தான் நாங்கள் படித்தோம். அப்ப
அப்ப அதே இவர்கள் சுருக்கினார்கள் என்று தெரியாது. எங்கட வீட்டுல பெற்றோர்கள் வேலை செய்தார்கள், படித்தார்கள், எங்களை இல்ல முந்தி படித்தார்கள். 3:30 மணி மட்டுமே தான் இருந்தது பாடசாலை. 3:30 மூன்றரை எங்கட காலம் எங்கட காலம் வீட்டு மணி 4 மணி ஆயிரம் வீட்டை வர 4 வீட்டை மணிக்கு வேற. நீங்கள் வீட்டுக்கு அபிப்பிராயம் வந்தால் பின்னேற குடிக்கிறோம். இல்லை மத்தியானம் நாங்கள் போய்களும் சாப்பாடு மத்தியானத்துக்கு கொண்டு போகிறாங்க. சில நேரம் வந்து ஒரு மணித்தியாளுக்குள்ள திரும்பி போறோம். அப்படியும் இருந்த நாங்கள் அப்ப ஆமா நாங்கள் ஆமா. பின்னேற வகுப்பு இருந்தது. ஏன் இப்படி அப்படி செய்தார்கள் தெரியாதுடா. இப்ப முந்தி பெண்கள் அதிகம் வேலைக்கு போறது இல்லைன்னு இதுக்காண்டித்தான் அப்படி இருந்ததோ தெரியாது. இப்ப பெண்கள் ஆண்களோடு சரிசமான கூட வேலை செய்யறபடியா அப்படியானதுன்றது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் ஒன்றும் செய்யல. அது ரெண்டா பிள்ளைகளை எடுக்க கூடிய வரணும், பிறகு அதில் பராமரிக்கணும், வேலை முடிஞ்சு களைச்சு போய் வரணும், வீட்டில் வந்து வேலை செய்யணும். அந்த பெண்களுக்கு கூடிய தண்டபடியா சில உழைப்ப அப்படி கொண்டு வர போயினோம்னு நாங்கள் இருக்கிற வரவேற்கத்தக்க. இப்ப இங்க வந்து 2:30 மணியோட மூட காலங்களும் இங்க வந்தா குழந்தைகள் வந்து 2:30 மணியோட பாடசாலை முடிஞ்சிடும். 3 மணிக்கு வீட்டுல நிப்பாரு. ஆனால் இப்ப ஜிம்னாசியம் போன்ற பெரிய பாடசாலைகள்ல படிக்கிற மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தான் மாறவில்லை அங்க இருந்து. ஆமா 3:30 ஆனா சில நேரம் சில ஆசிரியர்மார் வீட்டு பாடத்தை கொடுத்துட்டும் பிள்ளைகளுக்கு வீட்டு பாடத்தை அங்கேயே சொல்லி கொடுத்தும் விடுறார்கள். அப்படியும் சில ஆசிரியர்மார் தங்களை அந்த பிள்ளைகளோட இதுக்காண்டி அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். அப்படியும் அந்த வீட்டு பாடம் கொடுத்தா பெற்றோர்கள் விரும்பி அவர்கள் கேட்டு செய்கிறார்களோ அல்லது ஆசிரியர்மார்ட்ட இதோ தெரியாது. ஆசிரியர்மார் நின்று பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் வீட்டையும் போகிறார்கள். அது தங்களோட கடமை உணர்வை உணர்ந்து அப்படி செய்கிறார்கள். அது வரவேற்கத்தை என்னண்டா பிள்ளைகளை வருங்கால பிள்ளைகளை முன்னேற்ற வேணும் என்ற இருக்கலாம். அதுதான் இப்ப 2 பேரும் வேலைக்கு போறதால இன்றைக்கு இருக்கிற நவீன சிக்கல் என்ன? அந்த காலத்துல ஆண் மட்டும் போனா நான் பெண் பிள்ளை குடும்பங்களை பார்க்க வேண்டிய நிலை இருக்கு. இன்றைக்கு என்ன சிக்கல்? அதிக அளவு சிக்கல் என்னடா பெண்களுக்கு கூடிய வேலையா இருக்குது. என்னடா பிள்ளைகள் எல்லாம் வீட்டு காலம் எழும்பி புருஷனுக்கு சமைக்கணும், பிள்ளைகளுக்கு சமைக்கணும், கட்டி கொடுத்து விடணும் பிள்ளைகளுக்கு. அவர் வெள்ளனை உத்தியோகம் வெள்ளனை வெளியே போயிடுவார். என்ன அப்ப இருந்து புற பிள்ளைகளை கொண்டு விடணும், புற பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு இவா வேலைக்கு போறோம், இவா வேலைக்கு போகணும், புற வரணும், வந்து வீட்டு சமையல் பார்க்கணும், புற பிள்ளை எடுக்கணும், புற டியூஷனுக்கு போறதெல்லாம் புருஷன்மார் சிலவர்களும் ஒத்துழைத்தா புருஷன்மாரோட சேர்ந்து அவர்கள் செய்யலாம். ஆனா சில புருஷன்மார் ஒத்துழைக்கிறது இல்லை. அவர்கள் வேலையை நெல்லி போட்டு வந்து களைப்பா நெல்லிட்டு வந்து டிவியை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பெண்கள் தான் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகளை குட்டிகள் வரணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு, இரவு சாப்பாடு வேணும். இனி அந்த முழுக்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு மேசைக்கு எடுத்து வைத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அதை கழுவி துடைச்சி எல்லாம் வச்சுட்டு தான் படுத்தா தான் அதுக்கு விடிய எழும்புக்கு சந்தோஷமா இருக்கும் குசினியை பார்க்க. ஏனண்டா கிளீனா இருக்கு, நான் செய்யலாம். அப்ப காலம் பெண்கள் தான் இதுல கூட வேதனைப்படுறாலும் கஷ்டப்படுறாங்க. ஆமா அதுக்கு இப்பொழுது இளம் பிள்ளைகளின் வயசுல பாக்குறோம்டா அவர்கள் வந்து ஆண்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் தானே. இளம் கொரோனா வந்த அப்புறம் சில பேர் சில பிள்ளைகள் படிச்சிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் தானே கொரோனா எல்லாத்துக்குமே உதவி. அவங்களுக்கு ஒரு படிப்பினையா போயிட்டு இருக்குது. என்ன சாமான் இங்க இருக்கு, என்ன மாதிரி சமைக்கிறது, இப்படி அம்மா கஷ்டப்படுறேன்னு இதுகளுக்கு தெரியாது. என்ன ஏன்னா அவியல் போயிடுவினோம், புருஷனும் போயிடுவார். அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யறான்னு அவர்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதனால அவருக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குமே அந்த கொரோனா வந்த அப்படியாக கொரோனா காலகட்டம் அந்த 2 பேரையும் இணைந்து வீட்டில செயற்பட வைக்கக்கூடிய ஒரு காலமா சமையலும் கூட இருந்தது. அவங்களுக்கு வீட்டுல இருக்கேக்கல தாய்க்கு சமையல் கூட இருந்தா அப்ப பார்த்துட்டு கணவனும் அதை ஹெல்ப் பண்ணணும் ஒரு மனமாற்றம் வந்திருக்கு. பிள்ளைகளுக்கும் அப்படி வந்திருக்கு. இவ்வளவு தூரம் அம்மா கஷ்டப்படுகிறான், நானும் உதவி செய்யணும் என்று சொல்லி கேட்டு கேட்டு செய்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பழகின பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க. அதான் நன்றி நன்றி. மிக சிறப்பு ஜெயாக்கா, நீங்களும் அதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்துல அந்த கொரோனாக்கு பின்னர் ஆண்கள் வந்து கொஞ்சம் உணரக்கூடிய தன்மை இருந்தது. பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் என்றது பிள்ளைகளும் உதவி செய்து பிள்ளைகளும் சமைக்க பழகினவர்கள் இருந்தேன். வெந்தய ஜீரம் அந்த இதுகள் அந்த பலசரக்கு சாமான்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம அதையெல்லாம் அறிந்து கொண்டார்கள். இப்ப அவர்களும் அதில் போட்டு இப்ப சமைக்கிறார்கள். தனிப்பா போயிருந்தாலும் கூட போன் எடுத்து கேட்டு என்ன இதுக்கு நம்ம சீரகம் போடணுமா, அம்மா அது போடணுமான்னு அந்த கேட்டு பேர்கள் தெரிஞ்சு அப்படி சமைச்சு இப்ப மாற்றத்துல இருக்கிறார்கள் பிள்ளைகள். என்ன அறிந்திருக்கிறேன்.
நல்லது நல்லது. உண்மைதான், சரியான உண்மையான ஒரு ஒன்றுதான். ஆம், அப்படி பார்க்க இன்றைக்கு பெண்களுக்கான வேலை அதிகமாக இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆமா, இல்லை இல்லை, சில நேரம் ஆண்கள் தான் அதிகமாக வேலை செய்வதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது. சரி, அடுத்து யார் பேச போறீங்க? வாங்க. வணக்கம். வணக்கம், நான் சிவாஜினி சார் அணிந்திருக்கின்றேன். செல்வி, அடுத்தது உங்களை எடுக்கிறேன். சிவாஜினி வருகிறார். வணக்கம் வணக்கம் சிவாஜினி. இனிய வணக்கம் நகலா அவர்களே. வணக்கம் வாணியக்கா. இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றபடி தொழிலாளர் எழுச்சி நாளில் மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பையும் எடுத்திருக்கின்றீர்கள். என்னன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரையில இப்போதைய காலகட்டத்துல ஆணும் பெண்ணும் வேலை செய்தால்தான் குடும்ப பொருளாதாரத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு காரணம். அந்த காரணத்தை வைத்துக்கொண்டுதான் இப்ப ஆணும் பெண்ணும் உழைப்பிற்கண்டு போகின்றார்கள். அதுலயும் கூடுதலாக பெண்கள் ஆண் 100% வேலை என்றா பெண் 80%, 50% செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். பெண்களும் 100% வேலை செய்யல. ஏன்னு சொன்னால் 50% வேலை வீட்டிலே இருக்குது, 50% வேலை வெளியிலே இருக்குது. அப்ப ஒரு நாளைக்கு ஆகவே அத கருத்தில் கொண்டும் பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியம். எனக்கு ஒரு கேள்வி, அதாவது பெண்கள் மத்திய தர வகுப்பை சேர்ந்த பெண்களாக இருந்தால் மட்டும்தானே பெண்கள் வேலை செய்யணும், இல்லாவிட்டால் ஏன் பெண்கள் வேலை செய்ய வேணும் என்ற ஒரு கேள்வி எனக்கு வருகிறது. இப்ப சில பேர் 5000க்கு மேற்பட்ட சம்பளம் எடுக்கிற ஒருவருடைய மனைவி கட்டாயமாக வேலை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி அவர்கள் கட்டாயம் வேணும். இப்ப எங்கள் வீட்டில் எல்லாம் அவ்வளவு தொகையை கணவர் கொண்டு வருகின்றார். நான் வேலை செய்யாம எங்களாலே அங்கேயே மறக்கல, இங்கே மறக்கல. அதுதானே. அப்ப சரி. அப்படியாயின் அந்த பெண் குறைவான வேலை செய்யலாம் தானே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது மணித்தியாலத்தை குறைச்சி செய்யலாம் தானே? மணித்தியாலத்தை குறைச்சுதான் நான் எல்லாம் இப்ப 6 மணித்தியால வேலை எல்லாம் 5-5.5 மணித்தியால வேலை தான் செய்கிறேன். வீட்டை 4.5 மணித்தியால வேலை இருக்கும் வீட்டுக்குள்ளேயும். அப்படி அந்த இது வேலைகள் என்பது பெண்களுக்கு இப்பவுமே வீட்டுக்குள்ள வேலை இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் தான் எங்களோட மனதை கட்டு போட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கணும், இன்றைக்கு நான் ஓய்வெடுக்கணும்ன்றத எங்கள்ட மனப்பக்குவமும் இருக்கு. இப்ப ஒரு நாள் தான் வீட்டுல நின்றாலும் வேலை செய்யணும், மற்ற நாள்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், பிள்ளைகளோட இருப்போம், கணவரோட இருப்போம், வெளியில போவோம்ன்ற ஒரு மனப்பான்மை எனக்கு இப்பவும் எந்த மனசுல இருக்கும். என்ன நான் புரியா வச்சு கொள்ளணும் மாதிரி. அப்ப வேலை இருக்கு இழுத்து போட்டு அது உங்களுக்கு சுமையா இல்லையா? நீங்க வீட்டையும் போய் வேலைக்கும் போய் வீட்டையும் வீட்டு வேலைகளும் செய்ய உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படையில, ஐயோ எனக்கு டைம் இல்ல, ஃப்ரீயா இருக்க முடியல, பிள்ளைகள கஷ்டம் எல்லாத்தையும் பார்க்க இந்த வேலை என்ற ஒரு அலுப்பு உங்களுக்கு வரவில்லையா? நான் என்னண்டா இப்ப நான் என் வீட்டில் பிள்ளைகள் 15+3 பிள்ளைக்கு. அப்ப நான் பிள்ளைகளும் நானும் பிரிச்சு கொடுத்துட்டேன். அவர்களும் தாங்களாகவே பொறுப்புகளை எடுத்துக்கொண்டேன். தங்களுடைய ரூமுகள் கிளீன் பண்றது, தங்களுடைய உடுப்புகள் துவைக்கிறது. சரி, நான் இன்றைக்கு காலையில இரவு செய்த சாப்பாடு அவர்களுக்கு பிடிக்கவில்லை, நாளைக்கு கண்டா அவர்கள் வீட்டிலே யார் நிக்கிறோமோ அவைகள் அந்த சாப்பாடை செய்து இன்னும் 2 பேர் வர போயினமெண்டா அவைக்கும் கொடுத்து சாப்பிடுறது. இப்படியான பழக்க வழக்கங்களை நான் பிள்ளைகளுக்கு பழக்கியும் கொண்டேன். அவர்களும் எனக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள், பிள்ளைகளும். அப்படி இருந்தா உண்மையிலேயே சும்மா குறையுந்தான். ஆமா, அதனாலதான் உண்மையாகவே அதனாலதான் அதோட ஸ்ரீதரன் அவர்களும் வீட்டுல நின்றால், இப்ப இன்றைக்கு நான் பின்னேரம் சமைச்சு கொண்டு நின்றேன் என்று சொன்னா, நான் கடகரண்டு எல்லாம் சமையல் முடிச்சு மத்தியானம் 7-7:30க்குள்ள சாப்பிட்டு முடிய எனக்கு நான் நெடுகளும் சொல்லுவேன், எனக்கு 2 பாத்திரங்களை தரணும் சொல்லி. அப்ப அவர் அந்த பெரிய சின்ன பாத்திரங்கள் எல்லாம் மிசின்ல அடுக்கிடுவோம், பெரிய பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கொடுப்பேன், கடகரண்டு துடைச்சு வைப்பேன், ஓடிப்பேன். நானும் அவரோட சேர்ந்து கொஞ்ச நேரம் அந்த பக்குவம் அவர்கிட்ட இல்ல. நான் முந்தி வீட்டுல இருக்கும் போது நான் கணவரை பெரிய அளவிலே எதிர்பார்க்கிறேன். நான் வீட்டுல இருக்கிறேன் தானே, பாவம் 8-9 மணித்தியால வேலை, சிலோட 10 மணித்தியால வேலையும் செய்வேன், சிலோட சனிக்கிழமையும் வேலைக்கு போவேன். அப்ப இப்ப நானும் வேலைக்கு போகல, அவர்கிட்டையும் ஒரு கவனம் இருக்குது, நானும் வேலைக்கு போறதால வேலையை செய்து கொடுக்கணும்ன்ற ஒரு பக்குவம் அவர்கிட்டையும். சரி, அப்ப அது நல்லது. அதாவது இணைஞ்சு செயற்படுறதான குடும்பத்துக்கு அழகு. இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு அவர் செய்து தந்தாலும் ஒரு இடைஞ்சலா இல்லையா? உங்களுக்கு வேலைக்கு போட்டு வீட்டு
குழந்தைகள் ஆனால் சொல்லுகிறார். குறைவு. ஆனா அந்த பிள்ளைகள் வந்து எப்பவும் பெரிய பிள்ளையா இருந்தால் கூட சில நேரங்களில் அவருக்கு அந்த தாயாக்கள் வீட்டில் தான் ஒரு வேலைக்கு போட்டோ ஒரு பாடசாலையில் வரும்போது அம்மா நின்று தனக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ற ஒரு ஒரு இது இருக்கிறது. அப்ப அது வந்து அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு அம்மா நிப்பார், அப்ப அம்மா சாப்பிடலாம் அப்படின்னு அவர்கள் தாங்களா சாப்பிடுவதும் பார்க்க நாங்கள் நின்று அதுகளை பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் விருப்பமாக கொஞ்சம் அதை சாப்பிடுவார்கள். தங்கட பாட்டுக்கண்ட அது சில நேரம் பிடிக்குமோ பிடிக்கலையோ தந்த பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கொட்டி போட்டு போனாலும் தெரியாது. இப்ப நாங்கள் நினைப்போம் பிள்ளை சாப்பிட்டு விட்டது, நாங்கள் வந்த உடனே குப்பை வலிக்க பாக்குறோமோ இல்லத்தான். அப்ப அதுவும் ஒரு இதா இருக்கும். பிடிக்காட்டியும் பிள்ளை பேசாமல் மணி எழுது கொண்டு இருக்கும். அப்ப அதுவும் சில இடங்களில் நடக்கிறது. மற்றது பெண்கள் வந்து இப்ப எங்கட தங்கச்சி எல்லாம் இவங்க ஜெர்மன்ல இருக்கிறவ இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 40+ போயிட்டு வருஷத்துக்கு மேல வந்து இன்னும் வேலைக்கு போற காலமும் போயவே இல்லை, ஒரு நாளும் போயிருக்கு. அவளுக்கு தெரியும் தானே, அவ 3 பிள்ளைகளும் இருக்குது. ஆனா பிள்ளைகள் இருக்கலையும் அவள் 3 பிள்ளைகளையும் வச்சுதான் அவள் பார்த்தா அவர் தான் வேலை செய்திருந்தார். ஆனா இப்ப 3ம் கல்யாணம் செய்த பிறகும் அவள் தனியத்தான் வேலைக்கு போவதே இல்லை. நான் சொல்றேன் உனக்கு ஒரு பொழுதா இருக்கும், நீ ஒரு 2 மணித்தியாலும் சும்மா போயிட்டு வந்துடலான்னு. எனக்கு வீட்டில் இருக்கிற வேலையே பெருசா வேலையா இருக்கிறது. வீட்டை கூட்டுறதும் கழுவுறதும் அதை செய்யறது இதை செய்யற பூக்கட்டு தண்ணி தர அதே வந்து அந்த பொழுது இல்லையன்னு போட்டு அவங்க ஒரு நாளும் ஒரு சின்ன சாமான் வாங்குறதா இருந்தா தானா கடைக்கு போயிட்டு வருவா நடக்கிறதுக்காக அப்படி சொல்லி. ஆனா அவ வேலைக்கு போகையில ஆனாலும் சொல்லுவாள் அப்பவும் இதே வீட்டு வாடகையை தான் கட்டு, நான் 3 பிள்ளைகள் இருக்கேன் சாப்பிட்டோம் தான் கடன் இல்லை இதன்றதுதான் இப்பவும் தானே செய்யறோம். அப்ப அந்த குடும்பத்தை சரியாக அந்த பெண் வச்சிருக்கிறார் சொன்னா என்றால் இவ்வளவு காசுகளையும் 5 பேரும் சாப்பிட்டோம், கடன் இல்லாமல் வாகனம் இருந்தது, வட்டி என்ன வாகனத்தின் காசு கட்டணும் எல்லாம் செய்தோம். அதை போல பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுத்த பிறகும் அவர்கள் தங்கட பாடத்துல எல்லாரும் போட்டார்கள். ஆனா அவர்கள் வேலைக்கு போவதில்லை. ஆனா குடும்பம் நடந்து கொண்டுதான் இருக்குது. வருஷம் ஸ்ரீலங்காவுக்கு போயினோம், எல்லாமே வளமையா செய்கிற போலதான் எல்லாம் செய்கிறோம். அது சில பேர்ட்ட கட்டித்தனமும் தான். கட்டித்தனம் சரியா சொன்னீங்க. அதாவது குடும்ப சில நேரம் பெண் சில செலவுகளை குறைத்து அந்த காசை சேமித்து கொண்டு நானும் வேலைக்கு போகையில அவருடைய சம்பளத்திலே உழைப்போம், அது போற்ற வேண்டிய ஒன்றுதான். 3 பிள்ளைகளை படிப்பித்து தாய் வேலைக்கு போகாமல் குழந்தைகளை கவனித்த ஒரு நிலையை பார்க்க இன்னொரு பக்கம் அது ஒரு பெருமைதான். அதான் பெருமை. அது அவருக்கு விருப்பம் இல்லை ஆரம்பத்தில இருந்து. நீ வேலையை போத்தவில்லை, பிள்ளைகளை மட்டும் கவனமா பார்த்தா தெரியுண்டு. ஆமாம். பிறகும் அவர் இதுவரைக்கும் ஒரு நாள் பார்த்து ஒரு வேலைக்கு போனதே கிடையாது. அப்படியேதான் இருக்கிறார். அப்படி இருக்கிறார்கள். ஒன்றும் சில இடங்களில் அப்படி மாற்றமாக இருக்கிறது. கட்டாயமாக சில குடும்ப சூழ்நிலைக்கு போக வேண்டிதான் இருக்கிறது. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அப்படி 2 பேர் வேலை செய்யாட்டி ஒரு வீடா, இப்ப ஒரு வீடு இல்லை, இப்ப 2 வீடே வேண்டி விடுகிறாரு. ஆடம்பரமாக 1க்கு மேற்பட்ட வீடுகளை வாங்குறோம். அவை உண்மையிலேயே கஷ்டமா உழைக்கணும், வெளியில பார்க்க எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து 2-3 பிள்ளைகள் இருந்தா கூட அந்த தாய்க்கு ஒரு கார் தேவைப்படுது, வேலையை போக தகப்பனுக்கு ஒரு கார் தேவைப்படுது, பிள்ளைகளுக்கும் ஒரு கார் தேவைப்படுது. அப்ப அந்த கார்களுக்கு கட்டுற காசுகள் அநியாயம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சாலும் அவைக்கு பயன்படுது, அவைக்கு தேவைப்படும் தானே, கட்டாயமாக தேவை கட்டத்தானே வேணும். அப்ப சில இடங்களில் அந்த பிள்ளை கட்டாயமாக தூர இடத்தில் படிக்க வேண்டி வந்தால் அப்ப அந்த பிள்ளைக்கான காசும் அவர்கள் கொடுத்தாலும் சில நேரங்களில் அது காணாமல் இருக்கும். அப்ப அதுக்கு கட்டாயமாக சில இடங்களில் வேலைக்கு போகத்தான் வேண்டி வரும். அது ஒவ்வொரு கட்டித்தனத்தையும் பொறுத்ததுதான். இப்ப வேலையை போகணும், வேலையை போக கூடாது. இப்ப நானும் ஆரம்பத்தில் கணக்க வேலை செய்தேன். இப்ப எனக்கு அப்படி வேலை நான் இப்போ எவ்வளவோ குறைச்சி இப்ப நான் 7:30 மணித்தியாலும் தான் வேலையை செய்கிறேன். மற்றபடி வேலை செய்யறது இல்லை. இப்ப வீட்டுலதான் நான் கூட இருக்கிறேன். அப்படி அப்ப நெடுகளும் வேலைக்கு செய்து அப்படி இருக்கிறதாலும் கூட குடும்ப வருமானம் போதுமா உங்களோட வாழ்க்கைக்கு? அதான் சொல்றேன், நான் 1500 ரூபாய்க்கு சம்பளம் எடுக்கலையும் இதே குடும்பம் தான் நடத்தினோம், சாப்பிட்டோம், 3 நேரமும் இருந்தோம். அதே மாதிரி இப்ப குறைச்சி இருந்தாலும் சாப்பிடுறோம், எல்லாம் தானே செய்கிறோம். அதுதான் என்றால் இப்ப வந்து பொருளாதார செலவு கூட. இப்ப அதுக்காக நாங்கள் எங்களை வருத்தி நாங்கள் வேலை செய்து போட்டு கொண்டு போய் மருந்துக்கு கட்டுறதுன்னு பார்க்க
எங்கட உடம்பை நாங்கள் பாதுகாக்கிறது அது நல்லது தானே. நாங்கள் வேலைகளை ஆமாம். அளவாக வேலை செய்தால் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்தையும் பேணலாம். அதுதானே முக்கியம். இப்ப அதான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு அனுபவிக்காமல் அப்புறம் ஏன் அதை உழைச்சி என்ன யோசனை ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லை. அதான் அந்த நல்ல உழைப்பாளிகள் நிறைய பேர் பின்னால நோயாளிகளாக இருக்கிறது. இல்ல, உழைக்கிற கட்டத்துல உழைக்கத்தான் வேணும். உழைச்சிட்டு அது ஒரு லிமிட், ஒரு உடம்பு லிமிட் வந்த உடனே, வயது வந்த உடனே அதுகளே ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தா சுவம். அதுக்காக மாஞ்சு 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 உழைச்சி 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 ஒரு பிரியோசனமும் இல்லை தானே. பிறகு வேற யாரும் அனுபவிக்கிறது தானே. அதுக்காக நீங்களா உழைச்சி போட்டு அதை லிமிட்டா இருந்தா அது நல்லதுண்டு எனது கருத்து. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்கள். மிக அழகாக உண்மையிலே அந்த பொறுப்புகள் என்ன பொறுத்தளவில் அந்த பொறுப்புகள் கூட அதிகமாக வேலை செய்கிற ஆட்களுக்கு கிடைக்கிறது. அதனாலேயும் குடும்பத்துல சரியான சிக்கல், மனநிலை சரியில்லை, வருத்தம். இப்பொழுது ஒருவர் தனது மனைவியை எந்த நேரமே டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போவார். அவர் நடக்கவும் முடியாத சூழல் வருது. ஏனென்றா தான் சொல்ல சொல்ல கேட்கல அவ ஒவ்வொரு நாளுமே வேலைக்கு போகணும்ண்டு அவ ஒரு கிளீனிங் வேலை தான் செய்கிறா. ஒவ்வொரு நாளும் போய் இதாண்டு கை இதாண்டு கால் இதாண்டு ஒருக்கா விழுந்தும் போன அந்த வேலை தளத்துல அவர் சொல்லி கவலைப்படைக்க நான் இந்த மனுஷிய வேண்டாம் என்று சொன்னேன். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அவருடைய காசு எல்லாம் எடுத்து குடும்பத்துக்கு சிலவழிச்சிட்டு இப்ப சொல்றீங்கள் அப்படி என்று சொல்லிக்கல. அந்த சிக்கல் சில பேருக்கு இருக்குது. அது பின்னால நோயாளியாக ஆக்கப்படுற ஒரு நிலையும் இருக்கிறதா. நான் மிக சிறப்பு செல்வி நித்யானந்தன் அழகாக சொல்லி இருந்தார். சந்தோஷம் இருக்குந்தான், ஆனா அளவாக வேலை செய்யும் போது அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்குள்ள இருக்கிறதையும் பார்க்க. கடவுளே, நான் இது போடாம கதைச்சிட்டேன் இவ்வளவு நேரம். ஏமலர் வணக்கம். என்ற குரல் வந்ததா முதல்? வந்தது இப்ப ஒரு கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் தான் இல்ல போய் கொஞ்சம் வந்தது. என்னன்னா அது தட்டுப்பட்டு போச்சு. ஆமா, வணக்கம் ஜெயமலர், வாருங்கள் ஜெயமலர். பெண்கள் வேலைக்கு போறதை பற்றி கேக்குறீங்களா? என்னதை பற்றி? பெண்கள் வேலைக்கு போறதால ஏற்படுற குடும்ப சிக்கல். ஏன்டே தொழிலாளர் தினம் என்றோன்னு நாங்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனாலும் ஒரு சிக்கல் எங்களுக்குள்ள குடும்பங்கள்ல இருக்கிறத பாக்குறோம். அது ஏன் என்ற கேள்வி, என்ன சிக்கல்கள் கூடுதலாக எங்களுக்கு ஏற்படுகின்றன? சிக்கல்கள் இப்ப குழந்தைகளோட இருக்கிற பெற்றோருண்டேக்க சிக்கல் கட்டாயம் பெறத்தான் செய்யும். ஆனா அவைகள் ஒரு குழந்தை ஒரு அளவுக்கு வளர மட்டும் வீட்டுல இருக்கிறதா நல்லது. பெற்றோர் பெண் வீட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிள்ளைகள் தாங்களாவே தங்களோட இதுல செய்யற அளவுக்கு நாங்கள் வீட்டுல இருக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறகு நாங்கள் ஃப்ரீயா இருக்க அது வீட்டை இருக்கிறது எங்களுக்கு ஒரு விதா சலிப்பாத்தான் இருக்கும். தொடர்ந்து அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட, அதுக்காக 8 மணி நேரம் வேலை செய்யணும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யணும். எங்களுக்கும் வெளி உலகம் தெரியும், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறதும் ஒரு பிரச்சனை தானே. அப்ப வெளியில போய் 4 பேரோட கதைக்கிறது, 4 பேரை பாக்குறது, அப்படி இது கேட்க எங்களோட மனமும் கொஞ்சம் இதா இருக்கு. அப்படி உழைப்பு காசு மிஞ்சுமென்னு சொல்லி இல்ல, அதாவது உழைச்சாலும் உழைக்கலன்னா ஒரு உழைப்புல இருக்க அதே மாதிரி தான் வாழ்ந்தோம், 2 உழைப்பு இருந்தாலும் அதே மாதிரி தான் வாழ்றோம். ஏதோ ஒரு தேவை வருது எங்களுக்கு, என்ன அந்த தேவை ஏதாவது தேவை வரும். இப்ப இதுகளும் கூடத்தானே, இப்ப பொருளாதார இது முதல் இருந்த மாதிரி இப்ப இல்லத்தானே. நாங்க முதல் இருக்கையும் ஒரு கடன் இல்லாமல் ஒரு உழைப்புக்கே இருந்த நாங்கள் தான். அப்புறம் 2 உழைப்பு வந்தது அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கிறோம். நான் தொடர்ந்து போறேன், நான் இருந்துட்டு தான் போயிட்டு வரேன், நான் தொடர்ந்து போறேன் என்றாலும் அப்படித்தான் போகுது. அந்த பெரிய வித்தியாசம் இல்ல. அதனால எங்களுக்கு ஒரு இதா இருக்கு, வெளியில போய் வர்றது கொஞ்சம் இதா இருக்கு. மற்ற சமனா சேர்ந்து செய்ய வீட்டுல பெரிய இது வராது. அதுக்கு நாங்க வெளியால போறது சும்மாயே போய் வரலாம் தானே. வெளியால போய் வரேன்டா நாங்க சும்மாயும் நடந்து போய் வரலாம் தானே. வேலைக்கு போனா தான் வெளியால போறேன்ற ஒரு சூழ்நிலை வேற. இப்ப வேலை செய்யற ஆக்களோட பிள்ளைங்கிற விதங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தானே. அப்ப அது எப்படியும் நானும் ஒரு 4 காசு உழைக்கக்கூடியதா இருக்குன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் தானே. இப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்க்க கொஞ்சம் இதா இருக்கு நல்லா தானே. நான் ஏதாவது ஒரு வழியில உயர்த்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த பணம். எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில அது உதவி கொள்ளும் தான். ஆனா சிக்கல்கள் என்று பாக்க நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள் இருந்தால் உண்மையிலேயே கஷ்டம் தான். அதை கொண்டே விட வேணும், தூக்க வேணும், அதை விட அந்த பிள்ளைகளுக்கு பாடுசார் நேரங்கள்ல தேவையான நேரங்கள்ல உதவி செய்ய வேணும் என்ற ஒரு அன்பு பாசம் தேவைதானே. நாங்கள் 2 பேருமே இல்லாமன்னா பிள்ளைகளுக்கு அது இல்லாம போயிடும். அந்த வயதுல கொடுக்க வேண்டிய வயதுல கொடுக்கணும். அதுகளை சின்ன வயசுல அதுகளை கொடுத்தாத்தான் அவைகளும் தண்டுவினம் என்ன. அதான் இந்த அன்பு வாசத்தை கொடுக்காதாலதான் இன்றைக்கு பெரிய கஷ்டமான ஒரு நில குழந்தைகளிடம் பாக்குறோம். ஆமா, இங்க பிறந்த பிள்ளைகள் பிரச்சனை இல்லை. அவைகள் கல்யாணம் கட்டி போனாலும் 2 பேரும் சமனாத்தான் செய்யணும்.
முழு நேர வேலை செய்தாலும் வீட்டு வேலையை வந்து பகிர்ந்து செய்யணும். இப்ப எங்கட ஆக்கள் வந்து அப்படி இல்லை. எங்கட தமிழ் ஆக்கள் வந்து ஆம்பளைண்டா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படிதான் இருக்கணும், தான் சமைக்கணும், பெண் எல்லாம் அப்படிதான். ஆனா இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அப்படி இல்லை. தாங்களே டண்டா பிரிச்சு என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி செய்து வடிவா தான் இருக்கு. நம்ம அவையும் மட்டும் மட்டும் வேலை செய்தாலும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா இப்ப எல்லாம் சமனா செய்யணும். அதுக்குள்ள இப்ப அவை ஐக்கியமா செய்யணும் என்றாலும் அந்த சலிப்பு இல்லாமல் செய்யணுமா, விருப்பத்தோட செய்யணுமா? அது நினைக்கிறேன் விருப்பத்தோட செய்யணும். அதான் சமனா பிரிச்சு வேலையை செய்யணும். என்ன அதை செய்தா நான் இன்றைக்கு இது செய்தா நீங்க இன்றைக்கு இதை செய்யுங்க அப்படின்னு மாறி மாறி செய்ய விருப்பத்தோட என்ன செய்யணும். ஆண்களும் ஏற்றுக்கொள்ளினோம். இங்க அப்படி இப்ப இவ 2 பேரும் வேலை செய்யற நிலையால குழந்தைகளின் பாசம் அன்பு குறைகிறதாகத்தான் எங்களுக்குள்ள தெரியுது. அப்படி இல்லையா? நீண்ட நேரம் பாடசாலையை விட்டுட்டு அல்லது 5 மணிக்கு கூட்டுறது அல்லது பின்னாலையும் இன்னும் 1 மணித்தியால வந்து வேலையில மாறி மாறி செய்யற மாதிரி செய்யலாம். சில பேர் வந்து இப்ப டைமை மாத்தலாம். இப்ப தகப்பன் இரவு வேலைக்கு போறதா அந்த தாய் பகல் வீட்டை நிக்கிற மாதிரி அப்படி மாறி மாறி செய்யலாம். அந்த ஒரு ஆள் பாக்க ஒரு ஆள் அங்க வேலை செய்யற மாதிரி செய்யலாம். அது நல்லது நீங்க சொன்னது. டைம்களும் நேரத்தோட போனா நேரத்தோட வந்தா பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட்டு வச்சுக்கலாம் தானே. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய 3 மணிக்கு வர பிள்ளைகளா இருந்தால் 3 மணிக்கு பெற்றோர் அது மட்டும் வேலை செய்துட்டு வரலாம் தானே. வந்து மாறி மாறி பார்க்கலாம். அப்படியும் தீர்மானிக்க வேணும். ஆனா சில பேருக்கு அது சரி வேற இல்ல. சில நேரம் பெண் 6 மணிக்கு வாரான், பக்கத்து வீட்டுக்காரர் தான் பிள்ளையும் எடுக்க வேண்டிய சூழல் சிலருக்கு இருக்கின்றது. என்ன செய்யறோன்னு செய்யல, அவருக்கா கூட்டி கொண்டு வாங்கோ என்று சொல்ல. அப்ப இதனால குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாசம் அன்பை நாங்க கொடுக்க முடியாத சூழல். அடுத்த நாள் அது அனித்திரியா போடும். 7 மணிக்கு இப்படியும் இருக்குது. இப்ப சில நேரம் குழந்தைகள் இருந்தா அவர்கள் வந்து 5 வருஷத்துக்கு வேலையை விட்டுட்டு இருக்கிறார்கள். 3 வருஷம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும் வரையும் பிள்ளையோட இருக்கணும்ன்றதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது. அதுக்கு பிறகுதான் தாங்கள் வேலைக்கு போறாங்க. டைமுக்குள்ள போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. மாதிரி இப்ப இதுல வந்து வீட்டுல இருந்து கொண்டு செய்யற வேலைகள் கூட படிச்ச பிள்ளைகளுக்கு. அப்ப பிள்ளையை பாக்குறதா போகுது, அதே நேரத்துல வீட்டுல இருந்து வேலை செய்யறதா போகுது. இப்ப கிழமையில நாங்க ஆபீஸுக்கு போகணும், மற்ற நல்ல வீட்டு இருந்து செய்யலாம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை விட்டு எடுக்கலாம். அப்படியான இது இப்ப இருக்கு. இந்த கொரோனாவுக்கு பிறகு அந்த சிஸ்டம் வந்தது கூட வீட்டை இருந்து செய்யலாம்ன்றது. இப்ப வீட்டை இருந்து கொண்டு செய்யறதும் இருக்கு. வீட்டை இருந்து செய்ய அவர்கள் பிள்ளைகளையும் கவனிக்கிறதா போகுது, அதே நேரத்துல தாங்களும் வேலை செய்யறதா போகுது. அப்படின்னு கொஞ்சம் சிக்கல் சொல்லி நம்ம ஏமலர் அதுலயும் சிக்கல் என்னன்னு சொல்லி நம்மண்டா பிள்ளைகள் நண்டா ஓடி ஆடி சத்தம் போட்டு கொண்டுண்டா அந்த கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸுக்கு அவர்கள் ஈடுபட முடியாம ஒரு சிக்கல் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். சரிதான். அந்த நேரம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்னு சொன்னா ஏதாவது நிதிரை வளர்த்தியது அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படினா அப்படிதான் சொன்னால் மற்றபடிக்கு இப்ப நீங்க சொல்றீங்க 5 வருஷம் நிக்கலாம் அந்த விதி இருக்குது. 3 வருஷம் தான் கூடுதலா குடுக்கலாம். அது மட்டும் அவருடைய ஒரு தாயானவள் தன் உழைப்புல ஒரு கரியரை எட்ட வேணும் என்று நினைக்க அது வந்து குறைகிறதா இருக்குதல்ல. அதாவது ஐயோ அவளா நாள் போகலையண்டா அவன் விடயத்தை வேற ஒரு ஆள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது இருக்குது. வேலைக்கு போகணும்னு சொல்லல, அது வேற வேலைதான் தேட வேணும். அவையல் ஆனாலும் பிள்ளையோட பாசம் முக்கியம்னு சொன்னா ஒண்ணும் செய்யல. பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும்னு சொன்னா இதை பார்க்கல. ஒரு ஆளோட உழைப்பு காணும்னு சொன்னா அதுக்குள்ள சமாளிச்சு போக வேண்டியதுதான். ஒரு பெண்ணுக்கு சிக்கல் இருக்குது வரும். அது ஒரு அளவானது கொடுப்பாங்க. சரியான இது வரும். ஆமா குறைஞ்சிடும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு கொம்பனியன்னா அந்த கொம்பனியோட ஈடுபடுற இது குறைஞ்சிடும். அப்ப இன்னொரு ஒரு ஒட்டியான உலகம் தானே. அந்த உலகமயமாக்கல ஒரு உயரத்தை எட்டுவோம் நான் நினைக்க இப்படியான சிக்கல் இருக்க ஒரு பெண்ணுக்கு சில நேரம் அந்த கரியரை கொண்டு போக முடியாது. பிள்ளைகளை பிறப்பான் தாங்கள் அந்த வேலையை தான் பாப்பின முதல். அப்ப அதிலும் ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு 30-35 வயசுக்குள்ள ஒரு பெண் திருமணம் செய்தாண்டா அவக்கு உடனடியா பிள்ளை வேணுமென்றதும் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவன் வயசை பார்க்க அங்கால நீண்டு போடுமண்டு. ஆனால் அதுல அதை விட முக்கியம் அவர்களுக்கு வேலையாகவும் அமைஞ்சுவிடும் சில பேருக்கு. அதை பின்போடுறதால பின்னாலேயும் அவர்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்க முடியாத சூழலும் வந்துடும். அது இப்பத்த பிள்ளைகளுக்கு அதான் நடக்குது. பின்னுக்கு வயது கூடிக்கொண்டு போகுது. வயது கூடினா பிள்ளை பிறக்கிறதும் பிரச்சனையா போகும். உடனே பிள்ளை போடும். 20-25 வயதுல வேண்டா உடனே வரும் பிள்ளை. கொஞ்சம் தாண்டா கொஞ்சம் அவைக்கே கனகாலம் செல்லும்.
அப்ப அது அதனால ஒரு பிரச்சனை. பிள்ளைய உருவாக்கினாலும் அவைக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குது. உருவாக்காட்டியும் அந்த குறிப்பிட்ட பருவம் தாண்டைக்கு இதா இருக்குது. இப்ப அதனால இந்த ஜெர்மன் பிள்ளைகளும் 23, 24 வயதுல கருமுட்டையை சேமிச்சு வச்சுக்கிறார்கள். என்ன 40 வயதுல தாங்கள் எவ்வளவு காசு கொடுத்து அதை செய்யணுமாம் என்ன. ஓ சரியா செய்யணும். வச்சுக்கிறதுக்கு சரியான இது இருக்குது. அதான் அது இவ்வளவு காசு கொடுத்து கட்டி வச்சிருக்கணும். அது நானும் கேள்விப்பட்டேன். ஆமா இப்ப வேலை செய்யற இளம் பிள்ளைகள் இந்த பியமாவில இருக்கிற பொம்பளைகள் என்ன உங்களோட கரியர் கட்டுப்படும் எங்களை இது தாங்கள். அதுவும் சரி, அவன் குறிப்பிட்ட இலக்கை ஒரு காலத்தில் அடைய வேணுமென்றா அது இல்லாம போடுமா, அடுத்த ஆள் அந்த போட்டிக்கு போடுமல்ல, அந்த ஒரு நிலையும் இருக்குதா. அந்த சிக்கல்களும் இருக்குது பெண்களுக்கு. ஏதோ ஒரு வழியில சில சிக்கல்கள் இருக்கிறத நாங்களும் அறிகிறோம். நன்றி ஏமர, அருமையான கருத்தை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். என்னையும் பொறுத்தளவிலும் இந்த அன்பு வாசம் குறைகிறதால ஒரு வன்முறையான குழந்தைகள் உருவாக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு கவலை எனக்குள்ளேயும் இருக்கிறது. ஏன்னா அந்த பாசங்கள் அன்புகளை புரிந்து கொண்டு இதெல்லாம் முடியல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டை ஒரு குழந்தை வருகுது, ஒரு 5 வயது 6 வயது குழந்தை அல்லது 7 வயது குழந்தை வரைக்கும் ஒரு தாய் சாப்பாடு கொடுத்து குழந்தைய அணைக்கிற மாதிரி ஒரு உணர்வு யாராலும் முடியாது. கடைசி மட்டும் முடியாது. தங்களுக்கு தியாகம் செய்யத்தான் வேணும். பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும்னு சொன்னால் யாராவது ஒரு ஆள் வேலையை விட்டு நிக்கத்தான் வேணும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு. அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கினது பிறகு ஓகே, பிறகு அவர்களுக்கு அந்த சின்ன வயசுல அந்த பாசம் கூட தேவை. அதுக்கு பிறகு அவர்களாவே உணர்ந்துருவார்கள் எல்லாம். எனக்கு என்னுடைய நண்பின்ற பிள்ளை அவ சொல்லுவா, வந்து வீட்டை சொல்லுவா, எங்கட அம்மா லேட்டா தான் டீச்சர் வாடுறது, எனக்கு எங்கட அம்மா இருக்க வேணும், ஸ்கூலால வரைக்கும் எங்கட அம்மா நிக்கலாம் தானே எனக்கு வந்து சொல்லுது அந்த குழந்தை. இவ்வளவு ஏக்கமண்டு நான் யோசிக்கிறேன். 9 வயது ஸ்கூலுக்கு நாங்கள் கூப்பிட போக அங்க இல்லாட்டிலே அவைகளுக்கு ஒரு மாதிரி வரும். என்ன சின்ன வயசுல நாங்கள் கொண்டே வகுப்புக்குள்ள கொண்டே விட்டுட்டு வரணும். மற்ற பிள்ளைகள் செய்யணும் அப்படி நாங்கள் போய் அவைய கொஞ்சி தொண்டு விட்டுட்டு வரணும். அவசரத்துக்கு போகாமட்டோம்னு சொன்னா அவைகளுக்கு அது இதை பிடிக்காது. அதே மாதிரி திருப்பி வரைகளையும் போய் கூட்டிக் கொண்டு வரணும். வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தாலும் நான் போய்தான் கூட்டிட்டு வரணும் அவைக்கு. குறிப்பிட்ட காலம் மட்டும் குழந்தைகளோட இணைஞ்சு செயற்படுறதுல குழந்தைகளுக்கான எங்களிடம் உள்ள பாசத்தை உணர்வை நாங்கள் சரியான நேரத்துல கொடுத்தோம்டா அது எந்த நேரத்துல எங்க நின்றாலும் எங்களோட பகிர்ந்து கொள்ளும்ன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் உண்மையிலேயே. ஏன்னா ஒரு என்னதான் நாங்கள் இவ்வளவு வேலை உழைச்சாலும் எங்களோட குழந்தைகள் என்றா உயிர் தானே யாருக்கு உண்மைதான். ஆகவே நாங்கள் அந்த பாசத்தை நீங்க சொன்ன மாதிரி விடக்கூடாது. பெற்றோர்கள் கவனிக்க வேணும். அவர் முழு நேர வேலை செய்தா பாதி நேர வேலை செய்தாவது குழந்தைகளை அந்த குறிப்பிட்ட வயது மட்டும் உண்மையா அம்மா தான் கூடுதலா வீட்டுல நின்று அந்த பிள்ளையை அரவணைச்சு பிள்ளைகளை பாக்குறா கூட அம்மா தான் நிக்க வேணும். பிள்ளைகள்னா அது அம்மா அப்பாவோட அம்மா தான் கூடுதலான செய்யணும். மறுபடியா அவர் தன்னை கொஞ்சம் தியாகம் செய்யத்தான் வேணும். ஒன்றும் செய்யலாம் உண்மையா அப்படி செய்யற அப்பாவும் சரியா இருந்தார் உண்மையிலேயே அந்த குடும்பம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஆமா, எல்லா சிக்கலையும் இருக்கு. அந்த உழைப்பு அந்த காசுக்குள்ள கொண்டு போறதும் அந்த அம்மா எல்லாம் இருக்கு விஷயம். கட்டித்தனம். ஆமா சரியா சொன்னீங்க. சில நேரம் விட்டு அதுகளை கொண்டு போறது இதுவும் அம்மாவெல்லாம் இருக்கு விளையாட்டு. ஆமா, நாங்க இல்லாத மரக்கறிகளை வேண்டி வந்து அழுகாம விட்டுடுவோம். உண்மையா நீங்க சொன்ன சரி, ஒரு வண்டின கையில தான் எல்லாம் இருக்கு. ஏனென்றால் அன்று ஒருவர் சொல்றார், வார காசை உடனே இவன் அந்த அட்டிகல் பண்றோம் இந்த அட்டிகல் பண்ணுவோன்னு கேட்பாவன். நாங்க இப்பவும் அப்படி கேட்கிறாவோ, இப்பதானே இமிட்டேஷன் இருக்குது, வாங்கி கொடுங்கோவன் 50 euro 30 euroக்கு என்று சொல்ல சில பெண்கள் அப்படி நாண்டு கொண்டு ஆண்களை இதன்றதுமே அந்த சிக்கல்களை சொல்லுகிறார்கள். இப்ப இந்த உலகத்திலும் இப்படி இருக்குதா என்று எனக்கு எண்ணெய்களை யோசனையாக இருக்கிறது. நல்லது ஏமலர், உண்மையிலே அந்த நல்ல ஒரு குடும்ப பெண்கள் தான் இப்படி திட்டமிட்டு செய்வோம். சில விடயங்களை அழகாகவே நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். நாங்கள் எங்களில் தான் உண்மையா பார்த்தால் பெண்கள் தான் அந்த சிக்கல்களை கூட சிக்கல் இல்லாமல் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு காரணமான அந்த வரவு செலவுகளை அளவோடு செய்ய உண்மையிலேயே வளமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும். நன்றி ஏமலர், நன்றி. நல்ல குடும்ப பெண்ணாக இருந்தபடியால் அந்த வரவு செலவு அத்தனையும் தாங்கி கொண்டு இருந்தபடியா உங்களுக்கு அந்த அனுபவம் அழகாக பேசியது. நன்றி நன்றி. அடுத்து நெய்விசக்கா வாங்க. வணக்கம் நகலா அவர்களே. மன்னிப்போட நான் இந்த தலைப்பை நான் நல்லா உள்வாங்கல. மறந்துட்டீங்களா? தலைப்பு என்னென்றால் இன்றைய நான் இந்த மே தினத்தில் எடுத்தேன்டா, இன்றைய பெண்கள் வந்து ஒரு குடும்ப சிக்கல்களை எதிர்பார்க்கிறார்கள். 2 பேரும் வேலை செய்கிறார். ஆணும் பெண்ணும் வேலை செய்வதனால் ஏற்படுற குடும்ப சிக்கல் என்ன, அதுதான் எடுத்தேன். ஆணும் பெண்ணும் வேலை செய்யறதால குடும்ப சிக்கல்கள் என்ன தர வருகிறது? பிள்ளைகளால வராதோ?
வராதுன்னு சொல்றீங்களோ? பிள்ளைகளை பராமரிக்கிறதால வருகிறதா இல்லாட்டி அதுக்கு அவங்க வேலை பிள்ளைகளை கஷ்டப்படுகிறது. பராமரிக்க உரிய நேரத்துல பராமரிக்க முடியாம இருக்கிறது. ரெண்டாவது நீங்க பாருங்க, 2 பேரும் களைச்சு வந்தால் ஒருவருக்கு ஒருவர் அந்நியோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வராது. எனக்கு நான் நல்லா களைச்சு வந்தேன், ஒரு டிவியை பாப்பமென்று போட்டு அதை போட்டு கொண்டிருக்கேன், இவர் இன்னொரு வேலையை சொல்லுகிறார், அல்லது இன்னொரு பிள்ளை இன்னொன்று பார்க்க வேண்டாம். அவைக்கு ஒரு சிக்கல் இருக்கு முள்ளுக்குள்ள. என்ன இந்த நேரத்துல இந்த பிள்ளை கேக்குது, அவைக்கு ஒரு சினம் தானாகவே அந்த சூழ்நிலை கருதி வரும். சினம் வரும். இப்ப குடும்பத்துல 2 பேரும் வேலை செய்தால்தான், இந்த நாட்டை பொறுத்த மட்டும் இப்பத்திய சூழ்நிலை 2 பேரும் வேலை செய்தால்தான் அந்த குடும்பத்துல அவங்களோட பொருளாதார சிக்கல்கள் இல்லாம அவங்க ஒரு அளவு சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலத்துல. ஆனாலும் 2 பேரும் வேலை அப்படி சூழ்நிலை நீங்க இருக்கண்டியல். ஆனா ஒரு பெண்ணின் கையில தான் எல்லாம் இருக்கண்டா. அவர் முழு நேர உழைப்பாளி என்றா அதை பாதுகாத்து கொண்டும் ஒரு பெண் வேலைய செய்யாமலும் இருக்கலாம் தானே? அப்படி இருக்க முடியாது. என்னன்னு சொன்னா இந்த அரசாங்கம் வந்து கட்டாயம் எல்லோரும் வேலை செய்ய வேணும் என்ற ஒரு சட்டத்தை வச்சிருக்கு இங்க பிரான்ஸ்ல. எல்லோரும் வேலை செய்ய வேணும். ஐரோப்பிய நாடுகள் நாடுகள்ல எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு எல்லோருமே வேலை செய்ய வேணும் என்ற ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கிறதால கட்டாயம் பெண்கள் வேலைக்கு போகத்தான் வேணும். அவர்கள் வீட்டுல இருக்க முடியாது. இப்ப குழந்தைகள் இருக்கிற வீட்டுல குழந்தைகளை இப்ப அவர்கள் வேலைக்கு போறதுன்னு சொன்னா ஒரு காப்பகத்துல ஒன்றே விடலாம். அப்படியான சட்டங்கள் காப்பகத்துல ஒன்றே விடுற அளவுக்கு ஒரு சட்டங்கள் இருக்குது. எப்படியும் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எப்படியும் அந்த பெண் வந்து ஒரு 6 மாசம் வீட்டுல இருந்து குழந்தைய பராமரிக்கலாம். அந்த பிரசவ காலத்துக்கு பிறகு 6 மாதம் அந்த குழந்தைய பராமரிக்கலாம். அதுக்கு பிறகு அவன் அந்த காப்பகத்துல கொண்டு விட்டுட்டு ஒரு வேலையை செய்யலாம். ஆனால் முழு நேரமாக இல்லாமல் இப்ப காப்பகம் ஒரு அரை நேரமாக அந்த வேலையை செய்யும் போது அவனுக்கு ஒரு சிக்கலும் வராது. ஏன் சிக்கல் வேறான்றியால் இப்ப ஒரு வேலை தளத்துல முழு நேரம் வேலை செய்தாதான் அவருக்கு இருக்கிற மதிப்பு, அவருக்கு இருக்கிற உயர்வு அத்தனையும் கிடைக்கும். நீங்க 1/2 மணி நேரம் போயிட்டு உங்களை வந்து சில நேரம் கவனிக்காமல் அடுத்த ஆளை உங்களோட இடத்துல வச்சு உயர்வாக அடையக்கூடிய வாய்ப்பு பெருந்தானே. அப்படி வேற நேவிசக்கா, அப்படி வேற உங்களோட கரியரை இடையில பிரேக் ஆகையும் போயிடும். நீங்க 6 மாதம் போய் வேலை செய்ய போறீங்க, அது குறைஞ்ச சம்பளம் குறையான அந்த பரவந்தல் இருக்குது. ஒரு பிள்ளைன்னு சொல்லு 2-3 பிள்ளைன்னு சொன்னா இந்த 3வது பிள்ளைக்கு 3 வயசு வரும் மட்டும் அந்த தாய் வேலைக்கு போக தேவையில்லை. 3வது பிள்ளைக்கு 3 வயசு வரும் மட்டும் அந்த தாய் வேலைக்கு போக தேவையில்லை. ஆனா 3 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளை நல்லா வளர்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற காலங்கள் அப்ப பள்ளிக்கூடத்துல அவங்க பராமரிப்பாங்க. தாயானவளுக்கு வந்து நீங்க சொன்ன சரி 3 வருஷம் மட்டும் அவன் நின்றா, அப்ப அவாக்கு இந்த செய்யற தொழில இன்னும் திறம்பட செய்ய முடியாத ஒரு சூழல் அவாக்கு இருக்குமல்ல, அந்த சிக்கல் இருக்கல. அப்படி இல்லையே, அப்படி இல்ல. ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப தொடர்ந்து அவனுக்கு அந்த நிறுவனத்துல ஒரு வேலை கொடுக்குறாங்க. அவ சொல்றா எனக்கு இப்ப வசதி இல்லை, நான் எனக்கு இந்த ஒரு நாள் பிள்ளைகளை பாக்குறதால எனக்கு இந்த நாள் அவ கொஞ்சம் தியாகம் செய்யத்தான் வேணும். கொஞ்சம் தியாகம் செய்ய அந்த வேலையை செய்யணும். என்ன சொன்னா அவளுக்கு கட்டாயம் காசு தேவை. சொன்ன அளவுக்கு வேலையை விடவும் விருப்பம் இருக்கு. அது என்னன்னா அந்த சம்பளம் காசுகளை நாங்க முதல் கையில வாங்கும் போது எங்களுக்கு வேலை செய்யத்தான் வேணும் என்ற உற்சாகம் ஒன்று பிறக்கும். அப்ப அந்த கட்டாயம் வேலை செய்தே ஆக வேணும். ஆனால் பிள்ளைகளை பார்க்கறது பராமரிக்கிற இடத்துல விடுறது ஒரு சிறப்பாக இருக்குன்னா அவ கவலைப்பட தேவையில்லை பிள்ளைகளை பற்றி. பிறகு வந்ததுக்கு பிறகு அவன் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவன் அந்த குறிப்பிட்ட வேலை செய்ய வேணும். என்ன சொன்னா சிக்கல் சொல்லும் போது எல்லாம் சிக்கலாக நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன சொன்னா குடும்பம்னு சொன்னா பிள்ளைகள் இருக்கும், நாங்க பார்க்கத்தான் வேணும். தகிப்பு தன்மையாலே நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். சிக்கல் சொன்னா எல்லாம் சிக்கல் தான். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்தால்தான் இப்பத்திய காலத்தை நீங்க சிக்கல் சொல்லும் போது சிக்கலை சொல்லும் போது நீங்க வேலைக்கு போகாம இருந்தீங்கன்னு சொன்னா பிற்காலத்துல நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப நீங்க வேலை செய்யவே செய்யலே ஆகணும். சிக்கல் இனி காலத்துல உண்மையா எங்களுக்கு தெரியும். இப்ப AI காலமா போச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் இதை பாக்கல. இனி காலத்துல ஆணும் பெண்ணும் வேலை செய்தேதான் ஆக வேணும். அதுக்குள்ளதான் குழந்தையும் பெறணும், அதுக்குள்ளதான் குழந்தைய பாசமா வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆண்களும் ஒரு வீட்டுல ஒரு ஒத்துழைப்பாக இருக்க வேணும், கட்டாயம் ஒத்துழைப்பாக இருக்க வேணும். அப்பதான் அந்த குடும்பத்துல சந்தோஷமும் வரும். இப்ப ஒரு களைச்சு போய் நீங்க சொன்ன மாதிரி ஆண் களைச்சு போய் வந்தா வீட்டுல இருந்தேன்னா பெண் அந்த ஆணுக்கு அதுக்குரிய மரியாதை கொண்டாடக்கூடிய வேணும் செய்ய கொடுக்கணும். ஆண் இருந்தா பெண் ஒரு களைச்சு போயிட்டு வந்தா அதுக்கு செய்ய வேண்டும். புரிந்துணர்வு
இந்த சகிப்புத்தன்மைகள் இருக்க வேண்டும். இப்ப நாங்க எங்கட காலத்துல நாங்க வேலை செய்யணும், நாங்களும் முழுமையை வேலை செய்வதாங்கதான். வெள்ளனே பிள்ளை சின்ன பிள்ளையும் இருந்தது எனக்கு. அப்ப அந்த பிள்ளைய கொண்டு காப்பகத்துல விட்டுட்டு அப்ப ஒரு 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 தனிப்பட்ட ஒரு வீட்டுல அந்த காப்பகத்துல கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்தா அந்த இடத்துல விட்டுட்டு நாங்க வேலைக்கு போறது. வேலைக்கு போனா இப்ப ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த கணவர் வேலை செய்யற அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல நானும் வேலை செய்யறது இருந்தாலும் ஒரே கணவர் வந்து நான் போயிடுவேன் 4 மணிக்கு போயிடுவேன். நான் பஸ்ல போனாலும் வரும்போது சேர்ந்து வர தன்மைகள் அப்படி இருந்தது எங்களுக்கு. பிள்ளைகளுக்கும் காலையில வீட்டுல எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போனா பெரிய பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் சாப்பிடுவார்கள். 6 மணிக்கு பிறகுதான் அந்த நான் எந்த பிள்ளைய போய் தூக்குவேன், சின்ன பிள்ளைய 6 மணிக்கு பிறகுதான் தூக்குவோம். அப்ப எங்களுக்கு அந்த சிக்கல் இருக்க இல்லை. அப்ப வந்த உடனே பிள்ளைகள் தலைவர் பார்ப்பாங்க. அப்ப நான் மற்ற வீரர்களை பார்க்கலாம், வீட்டு வேலையை பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு வீரர்களை எல்லாம் பார்த்து போட்டு எங்களோட கையில தான் இருக்குது. இப்ப நீங்க என்ன இப்ப ஒரு வேலைக்கு போய் 5 மணிக்கு ஒழும்பி எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தானே போறீங்க. அதே உங்களுக்கு ஒரு சிக்கல் தானே, சரியான நித்திர தூக்கம் இல்லாத ஒரு நிலை எங்களுக்குள்ள இருக்கு. அதைத்தான் சொல்ற தியாகம் வேலைக்கு போகணும்டா எங்களை நாங்க கொஞ்சம் தியாகம் செய்யத்தான் வேணும். தியாகம் செய்யாதான் பணம் எடுக்கலாம், வேலைக்கு போகலாம், சிக்கல் இல்லாம இருக்கலாம். எங்களதுல நாங்க கொஞ்சம் எங்களுடைய நித்திரையை குறைக்கலாம். 8 மணிக்கு எழுப்புறோம், நாங்க ஒரு 6 மணிக்கு எழுப்புனா எங்களோட வேலைகளை கொஞ்சமா குறிப்பிட்ட வேலைகளை செய்துட்டு நாங்க போற அளவுக்கு எங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். எங்களுக்கு சிக்கல் இருக்காது. சிக்கல்ன்றது நாங்க தான் ஏற்படுத்தி கொள்றோம் சிக்கலை. நினைக்கிறதே நாங்கள் தானா, அதான் நினைக்கிறதான் சிக்கல். அவர் சும்மா இருக்கு, அவருக்கு சும்மா சீக்கிரம் எழுப்பிட்டு போறாரு, நான் மட்டும் வேலை செய்துட்டு போகணுமான்னு அது மனசுக்குள்ள நினைக்க ஒரு சிக்கலா வைடும். உங்களுக்கு சிக்கலும் அது ஒரு வேற்றுமையான தன்மையை மனசுக்குள்ள கொண்டு வந்துடும். அப்ப நாங்க எங்க வேலை நாங்க தான் செய்யணும், எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்க தான் செய்யணும். எந்த பிள்ளைய நான் தான் பார்க்கணும்னு ஒரு பொறுப்பு. நாங்க பிள்ளைய எப்படி பாதுகாப்பா நாங்க ஒரு காப்பகத்துல விட்டுட்டு நாங்க வேலைக்கு போகலாம், காப்பகம் வரலாம் அப்படின்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்கிறது. காப்பகத்தை நாங்க நல்லதொடியாக நாங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். ஆமா, நீங்க சொன்ன சரி. அதாவது காப்பகம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் அவர்களை பராமரிக்கக்கூடிய நல்ல இடமாகவும் இருக்கு. சில நேரங்கள்ல அங்கே அடிச்சு துன்புறுத்துற சம்பவங்களும் இருக்கிறது. இங்கெல்லாம் பதிவுகள் சிலவற்றை பார்த்திருக்கிறேன். அப்ப அப்படியான இடங்களுக்கு விடாம நாங்க நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு இந்த அநேகமாக பெஸ்டான் அநேகமாக நல்ல இடங்கள் தான். எங்கேன்னு ஒரு சில இடங்கள் இதா போடுமா. அப்ப நீங்க உங்களுடைய நிலையில பார்த்தா ஆணும் பெண்ணும் கட்டாயமாக வேலை செய்ய வேணும், அந்த வேலைக்குள்ளையும் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேணும் தான் சொல்றீங்க. அப்படிதான் நான் சொல்றேன். என்ன சொன்னா பணம் வேணும், பொருளாதாரம் எங்களுக்கு தேவை, கட்டாயம் தேவை. அப்ப சிக்கல் இருந்தா பணம் வராது. அப்ப நீங்க முழு நேரமாக வீட்டுல இருந்தா நீங்க பணத்தை காண முடியாது. அப்ப சிக்கல்ன்ற வார்த்தையை நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க. பெண்கள் சிக்கல் என்ற வார்த்தையை தவிர்த்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் உடம்பு வருத்தத்தை கஷ்டப்பட்டு உழைச்சா நீங்க பிற்காலத்துல நல்லா இருப்பீங்க. அதாவது இளமையில தான் உழைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால சிறப்பு. நன்றி நேமிசாக்கா, உங்களோட கருத்துக்கு மிக சிறப்பாக அருமையாக உரையாடியிருந்தீர்கள். ஆனா கட்டாயமாக வேலை செய்ய வேண்டிய தேவை தான் இந்த காலம் எங்களுக்கு இருக்கு. இந்த காலம் இல்லை, இனி வரும் காலமும் அதைத்தான் நாங்கள் மேற்கொள்ள. ஆமா ஆமா, இந்திரா ஞானசேரம் வந்திருக்கிறா. வணக்கம் இந்திரா ஞானசேரம். வணக்கம் வாணி நகலா இருவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அப்ப உங்கள இப்ப வேலைக்கு போறதால பெண்களுக்கு ஏற்படுற சிக்கல் இன்றைக்கு உழைப்பாளர் தினத்துல நாங்க கேட்கிறோம். அந்த பிள்ளை ஆணும் பெண்ணும் வேலை செய்யறதால குடும்பத்துல ஏற்படுற சிக்கல்கள் என்ன? உங்களோட பிள்ளைகளின் அனுபவத்தை பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையிலேயே பிள்ளைகளை வளர்க்கறது சரியான சிரமமாகத்தான் இருக்கும். அத ஒரு பெண்ணானவள் தாயானவள் சரியான மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகின்றாள். உண்மையா நான் பார்க்கிற அளவுல அந்த வீட்டு வேலையும் செய்து பிள்ளையையும் பார்த்து வேலைக்கு போறான்டா சரியான சிரமம். அப்ப எப்படி அப்ப இனி வரும் காலம் இதைத்தானே செய்ய வேணும். அப்ப இந்த செலவீனங்களை குறைத்து பொருளாதாரத்தை ஈட்டத்தான் வேணும். பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். பொருளாதாரத்தை ஈட்டக்க செலவீனங்களை குறைத்து திட்டமிட்டு செயல்பட்ட ஆணும் பெண்ணும் திட்டமிட்டு, அதாவது 2 பேருக்கும் கலவரத்தை உண்டு பண்ணாம 2 பேரும் திட்டமிட்டு செயல்பட வேணும். சரி, திட்டமிட்டு செய்யப்படுறா என்ன விடயத்துக்கு நாங்க திட்டமிட்டு 2 பேரும் நல்லா கலந்து ஆலோசிக்கவும். ஆனா இப்போ நாங்களே அப்படித்தானே இருக்கிறோம். அதாவது ஏட்டிக்கப்படி ஒரு ஆள் ஒரு கதைன்னா அடுத்தாள்
மற்றால் வந்து ஒரு எதிர்மறையா கருத்தை சொல்லிக்கல அதுக்குள்ள விவாதம் தான் வரும். அந்த விவாதம் வரைக்குள்ள 2 பேரும் கதைக்காம இருக்க வேண்டி வரும். ஆனா அப்படியான ஒரு செயல்பாட்டுக்கு 2 கை தட்டினா சத்தம் கேட்கறது போல 2 பேரும் கணவரும் மனைவியும் இணைந்து கலவரத்தை உண்டு பண்ணாமல் கலந்துரையாடினால் அதுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்லுங்க, அந்த வேலைக்கண்டு போய் பிள்ளைகள் படிக்கணும் பெண் பிள்ளைகளையும் நாங்கள் படிக்க வைக்கிறோம். இறுதி வரையும் படிக்க வைக்கிறோம். பெண் பிள்ளைகளையும் படிக்க வைத்தா அவர்கள் கட்டாயம் வேலைக்கு போய்தான் ஆக வேணும், போக வேணும். அதனால வீட்டுல வேலைகளையும் பெண் பிள்ளைகள் அதனால கொஞ்சம் சிரமம்தான். என்ன செய்யறது, அதை வேலையை குறைச்சு அதாவது 8 மணித்தியால வேலை செய்யாம கொஞ்சம் 6 மணித்தியால வேலை 4 மணித்தியால வேலை. அப்படி பெண்களும் குறைக்கிறார்கள் இல்லையே, தங்களோட கரியர் வந்து இல்லாம போடும் அல்லது எங்களுக்கு முந்திய உற்சாகம் இல்லாம போடும், அதெல்லாம் நாங்கள் விடவும் முடியாம இருக்கின்ற ஒரு நிலை இருக்குல்ல அவர்களுக்கு. இப்ப எங்கட மகளை பொறுத்தளவையெல்லாம் அவளுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்குறான்னு சொல்லி இருந்தவன். அப்ப 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு பின்னால ஒரு குழந்தைய பெற்றுட்டேன். அப்ப அந்த குழந்தையால அவ லீவுகள் எடுக்க வேண்டி வரும். அப்ப அந்த பதவியை ஏற்றாண்டா அதை கொண்டு நடத்துறது அவளுக்கு கஷ்டமாயிரும். அப்பதான் அந்த பதவிக்கு சொல்லி கொண்டிருந்தது. இப்ப கடைசியாக மற்றது என்ன பொறுத்தளவுல இனத்துவேசமும் இங்க இருக்குதான் இல்லையா, வேற ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சா, வேற ஒரு ஜெயமங்கார ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு அந்த பதவிய. ஆணுக்கு கொடுத்திருக்கு. ஆமா, அதான் அப்ப பாத்தீங்களே அந்த இடத்துல இவ ஒழுங்கா போயிருந்தா வாதாடி இருக்கலாம், வேற கிடைக்குமாண்டு. ஒழுங்கா போகாத ஒரு சிக்கல் குடும்பத்துல ஏற்படுறபடியா அவளால ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. நான் சொன்ன நாங்கள் அறிவுறுத்த சொன்ன நீ கவலைப்பட வேணும், உண்மையிலேயே பிள்ளைய வளர்க்கறதுதான் பெரும் பங்கு. ஆமா, நிச்சயம். அது எதிர்காலத்துல நல்ல ஒரு செதுக்கலோட பிள்ளைகளை விட வேணும். அப்ப அதுதான் பெரும் பங்குன்னு நாங்க நினைக்க வேணும். ஆனபடியாக 2 பேரும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து கலவரப்படாமல் திட்டம் போட்டு செயல்பட்டால் நல்ல வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்று கூறுகின்றேன். ஆனாலும் ஒரு சில இடங்களில அந்த பிள்ளைகள் பிறக்கிறதால அல்லது பிள்ளைகளை பராமரிக்கிறதால ஒரு தாய்க்கு கொஞ்சம் நேரங்களை அதற்குள் செலவழிக்கிறதாலும் அவரோட தொடர்ந்து அவன் பதவி உயர்வுகளோ அல்லது அவருடைய தொழிலை நல்ல முறையில முழு நேரமா கொண்டு போறது கடினமா தான் இருக்கு. கடினமா தான், அது உண்மையிலேயே கடினம். அவாக்கு சரியான அதாலேயே மன அழுத்தம் மாதிரி தன் பதவி போயிட்டுதுன்னு சொல்லி. ஆனா அது நான் ஒண்ணும் செய்யலாது. பிள்ளைகளை பாக்குறது முக்கியம். என்ன இதே இடத்துல கனவேருக்கு இது ஏற்பட்டது. அதைத்தான் நானும் இந்த தலைப்பை கொண்டு வர வேணும்ன்றது என்ன நோக்கம் என்றால், இன்றைக்கு உழைப்பாளர் தினம், அதாவது மே 1 உழைப்பாளர் தினமாக இருக்கின்ற ஒரு இதுல ஆணும் பெண்ணும் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். இந்த உழைப்பாளிகளாக அவர் முழு நேரங்கள் இருப்பதனால குடும்பத்துல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவர்கள் தங்களோட நல்ல விடயங்களையும் குடும்பத்துக்கு செலவழிக்க முடியாமல் இருக்கு. குழந்தைகளோட அன்பு பாசம், அந்த குழந்தைகளோட இணைந்த நிலை அவையெல்லாம் குறையுது. இன்றைக்கு ஏதோ யந்திரமயமா குழந்தைய கொண்டு ஒரு இடத்துல விடுகிறோம், திருப்பி கொண்டு வரோம், பாடசாலை கொண்டு விடுறோம், பிள்ளை வருகுது. இப்ப இந்த ஒரு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் டீச்சர் அம்மா கதைக்கக்கூடிய நிலை. அவ தூங்கிடுவா அம்மா. எல்லாமே சிக்கல். அதை விட ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு ஒழும்பி ஒருவர் சமைத்து தான் கணவருக்கும் கொடுத்து தானும் கொண்டு போக வேண்டிய நிலை இருக்கும். அதுக்கு பிறகு 6:30 மணிக்கு தன்னுடைய வேலை. இப்படி பார்த்தா ஒரு யந்திரமான ஒரு சுழற்சிக்குள்ள பெண் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க. ஆனால் நவலா தாயகத்திலும் இந்தியாவிலேயும் இதைத்தானே செய்கிறார்கள் பெண்கள். அங்க வந்து ஆணுக்கு கீழே பெண் அடிமை என்ற தன்மையும் இருக்குது. அதே நேரத்துல அவர்கள் விடிய எழும்பி சமைத்து சாப்பாடு செய்து கணவருக்கும் கொடுத்து தானும் கொண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த பிள்ளைகள் இந்த உடுப்போடு எல்லாம் போட்டு அந்த கன விஷயத்துல பெண்கள் கஷ்டப்படுகிறாங்க. நிச்சயம் அந்த பெண்கள், நீங்க சொன்னது சரி, ஒரு பெண் வீட்டுல ஓடி ஓடி உழைச்சாதான் அந்த குடும்பம் உருப்படும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆண் உழைச்சி கொண்டு வந்து சம்பளத்தை கொடுக்காலும் அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்கிறது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலேயே பெண்கள் தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு இல்லத்தரிசிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த சகிப்பு பொறுமை அதை விட இவ்வளவு நேரம் பொறுத்து கொள்றது, சில நேரம் வேலை தளத்தாலேயே அவர்களுக்கு ஒரு மன அழுத்தல் வந்து விடுவதும் உண்டு. ஆனாலே அந்த சிக்கல்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள். ஆனா உண்மையிலேயே வசதி வாய்ப்புகள் வருகிற நேரம் ஆண்கள் கூடுதலாக வேலை செய்தால் பெண்கள் சற்று குறைவாக நீங்க வேலை செய்தால் போதும். ஏனென்று கேட்டால் இந்த வருமானம் வீட்டுக்கு
காணும் என்றால் குழந்தைகளை பாருங்கள், அன்பாக இருங்கள், கணவனோட நல்லாக இருங்கள், அரவணைப்போட வாழுங்கள். அதே நேரம் பொருளாதாரம் அளவாக இருந்தால் வளமான வாழ்வை நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய வாய்ப்பு எங்களிடம் இருக்கும். அந்த முறைகளை, அந்த செயற்பாடுகளை நாங்கள் எங்களுக்குள்ள வரவழைச்சோம்டா நல்ல. அதை விட நான் 10 வீடு வேண்டோனும், அப்ப 2 பேரும் உழைக்கணும், நீயும் உழைக்கணும் என்று கொண்டே பிள்ளைகளை எந்த நேரமுமே டியூஷனுக்கு விடுறது அல்லது ஏதாவது ஒரு கலை வகுப்போ இது ஒன்றா அந்த குழந்தைய பம்பரமாக ஆட்டிக்கொண்டு நிற்கிற நிலையை பார்க்க அந்த குழந்தை சொல்லுது, எங்களோட அம்மா ஒரு நேரமே என்னோட ஸ்பெண்ட் பண்றது இல்லை டீச்சர், அம்மா 6 மணிக்கு வருவா, ஒரு 1 hour தான் என்னோட கதைப்பா, அவ தூங்கிடுவா. இப்படி அவதியப்படுற குழந்தைகளையும் பார்க்கும்போது சிக்கல்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த சிக்கல்களையும் தியாகமாக ஏற்றுக்கொண்டு ஒரு பெண்ணானவள் குடும்பத்தை நடத்துறது தான் அழகு. என்ன செய்யறாது, அவளாதான் நாங்கள் தாங்க வேண்டிய நிலை பெண்ணுக்கு இருக்கின்றது. அதனால் ஆணும் பெண்ணும் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டிய காலம்தான் இது. பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய விலைவாசி ஏற்றம், பொருளாதாரத்தின் உச்சகட்டம் எங்களை உழைப்புக்கு தள்ளப்படுகிறதும் உண்மைதான். மறைமுகமாக பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்றது உண்மைதான். இருந்தாலும் சில இடங்களில நீங்கள் சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனாலும் ஆண் நிறைய உழைத்தால் நீங்கள் பெண்கள் குறைவாக உழைப்பதனால குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழல், உங்களுக்கு ரிலாக்ஸ், பொழுதுபோக்குகள், குழந்தைகளோட வெளியே கொண்டு போற தன்மை, இவையெல்லாம் வரும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட ஜெயா நடேசன், செல்வி நித்யானந்தன், சிவாஜி ஸ்ரீதரன், ஜெயமதர்கள், நேரு அவர்கள், இந்திரா ஞானசேகரன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நன்றி இதனை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் குடும்ப வலயத்தில் என்னோடு இணைந்து உதவிய வாணி மோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோகனுக்கு நன்றிதனை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், அளவுடன் உழைத்து அழகாக வாழ்க. இதனடா திடீரென வந்து வாழ்க வளம். நன்றி நன்றி. நிச்சயமாக உங்களுக்கும், நீங்களும் உழைப்பாளிதானே. காலையில வந்து மதியம் நீங்கள் உழைப்பாளின்னு சொல்லணும். நீங்களும் உழைப்பாளி, எல்லோரும் உழைப்பாளிகள் தான். பெண்கள் உழைப்பாளிகள் தான். நன்றி நன்றி. எல்லா பெண்களும் ஓடி ஓடி உழைக்கிறார்கள். நல்லது. எல்லோருக்கும் விட தந்து இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள், இன்று விடுமுறை நாளாக இருக்கிறபடியா மகிழ்ச்சி. அதோட உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விட வருகிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குறைந்தது குடும்பம் கோலையும் தோப்படும் நகுலா சிவநாதன் அவர்கள். நன்றி, வணக்கம்.